அந்த ஜும்மா தொழுகை சில பேருக்கு கடமை இல்லை என்று மார்க்க சட்டம் சொல்கிறது. ஜும்மா தொழுகையை பொறுத்தவரை ஒரு அடிமையின் மீது அந்த தொழுகை கடமை இல்லை, பெண்களுக்கு கடமை இல்லை, நோயாளிகளுக்கு கடமை இல்லை, பயணத்தில் இருக்கக்கூடியவருக்கு கடமை இல்லை, கண் தெரியாதவர் அவரை கூப்பிட்டு வர்றதுக்கு யாருமே இல்லை, தொழுகைக்கு அவர் வந்துட்டு போகிறது ரொம்ப சிரமம் என்ற பட்சத்தில் அவருக்கும் கடமை இல்லை. அதே மாதிரி தான் கால் ஊனமானவரும். இந்த 6 பேருக்கும் ஜும்மா தொழுகை கடமை இல்லைன்னு சொல்லி மார்க்க சட்டம் சொல்லுது. ஒருவேளை அவங்க ஜும்மா தொழுகைக்கு வந்துட்டால் தொழுகை கூடும், அது வேறு விஷயம். இந்த குறிப்பிட்ட 6 நபர்கள் மேலே ஜும்மா தொழுகை கடமை இல்லைங்கிறதுனால அவங்க ஜும்மா தொழுகைக்கு வரலன்னா குற்றமாகாது. பயணத்தில் இருக்கிறவருக்கு கடமை இல்லைங்கிறதுனால கரெக்டாக ஜும்மா அன்னைக்கு பயணத்துக்கு புறப்படக்கூடாது. குறிப்பாக லுகருடைய நேரம் வந்த பிறகு ஜும்மா அன்னைக்கு ஒருத்தர் பயணம் புறப்படுறது ஹராம்னு சொல்லிய மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க. நிர்பந்தம் இருந்துச்சுன்னா அது வேறு விஷயம். ஆனால் சாதாரணமாக பயணத்துக்கு